முத்துக்கும், மீனாக்கும் இன்னைக்கு கல்யாண நாளு. பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க. சர்ப்ரைஸ் குடுத்த கையோட 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. பாட்டி மட்டும் தான் வந்து சர்ப்ரைஸ் குடுப்பாங்களா, முத்துவும் தான் சர்ப்ரைஸ் குடுப்பாரு. நானும் சர்ப்ரைஸ் குடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்த வந்து மீனாக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. இத பார்த்த நம்ம விஜயா மூஞ்சி வந்து கருவோடு தீஞ்சு போன கருவோடு 7 கோணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அத பார்த்து நம்ம ரோகிணிக்கும் வந்து மூஞ்சி 7 கோணத்துக்கு போகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போன உடனே வாசல்லே வந்து அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் நாங்களும் வாழ்த்துறோன்ற பேர்ல வந்து சில பல மொக்கை போடுறாங்க. மொக்கை போட்ட உடனே வீட்டுல போய் உட்காடுறாங்க. அவங்க தங்கச்சி 2 காமெடின்ற பேர்ல 2 காமெடி பண்றாங்க. காமெடி பண்ணிட்டு சூப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஷர்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட உடனே இது சத்தியா வாங்கி கொடுத்த அவங்க அம்மா பெருமையா வந்து இது சத்தியா வாங்கி கொடுத்த ஷர்ட்டு தம்பி அப்படின்றாங்க. உடனே நம்ம முத்துக்கு என்ன ஆச்சுன்னா சாக்காடையிலேருந்து புரட்டி எடுத்த சட்டையை நம்ம போட்டுட்டு இருக்கோன்ற ஃபீலிங்ல சட்டையை தூக்கி போறாரு. உடனே சத்யாவுக்கு கோவம் வந்தது. நான் வாங்கி கொடுத்த சட்டைலாம் போட மாட்டாராமா அப்படி சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றாரு. நீலாம் எப்படி சம்பாரிச்சிருப்ப எனக்கு தெரியும், எனக்கு இந்த சட்டை வேணாம்னு சொல்லிட்டு வெறும் பனியனோடையே அப்படியே மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. வாசல்ல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்காங்க. என்ன தம்பி பொறுமையா இருப்பா, எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே யாருக்கும் எந்தவித பதிலுமே சொல்லாம ஹாரன் டொயின் அடிச்சு மீனா வண்டியில ஏத்தி உடனே கிளம்பி போறாரு ஷோரூமுக்கு. சட்டையே இல்லாம வெறும் பனியனோட வந்து நம்ம முத்துவை பார்த்து கடை முதலாளி ஆச்சரியப்பட்டு போறாரு. ஆச்சரியப்பட்டு போறதை விட உண்மையா வேற பேசுறாரு. எங்க கடையை நம்பி நீங்க வெறும் பனியனோட வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி சொல்லிட்டு அவரு கூட செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு. செல்ஃபிலாம் எடுத்து நாங்க நெட்ல போட போறோன்றாரு. உடனே நம்ம முத்து வந்து தயவுசெய்து நெட்லாம் போடாதீங்க, இப்பதான் பெரிய பிரச்சனைல வந்திருக்கேன், வேணா பெரிய போட்டோ ஃப்ரேம் பண்ணி வேணா மாட்டிக்கிங்க அப்படின்ட்டு ஒரு சட்டையை வாங்கி மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்ட உடனே பேமெண்ட் கொடுக்கும்போது 30% வேற டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாரு. சட்டையே இல்லாம போனா டிஸ்கவுண்ட் வேற கிடைக்கும். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்தோடனே ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. போனதை பார்த்த விஜயா வந்து என்ன இப்பதான் போச்சுங்க, அதுக்குள்ள வந்துச்சிங்களே. உடனே நம்ம ரோகிணியும் விஜயாவும் வந்து பொருள் பேச ஆரம்பிச்சுறாங்க. என்னவா இருக்கும், என்ன இருக்கும், வீட்டுக்கு போயிருக்குங்க, சண்டை போட்டிருப்பான், உடனே கிளம்பி வந்துட்டு இருக்குங்க, இதான் நடந்திருக்கும். இல்லாண்டி அவன் காலைல வேற ஷர்ட் போட்டு போனாங்கல்ல, இப்போ வேற ஷர்ட் போட்டு வந்திருக்காங்களே. உடனே பொருள் பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த ரோகிணிக்கு ரொம்ப தான் பிடிச்சிருந்தது. ரோகிணியோடைய கதையை மட்டும் வந்து மீனா வந்து அவங்க வீட்டில் சொல்லக்கூடாதாமா. ஆனால் ஒரு மீனாவுடைய கதையை மட்டும் ரோகிணி வந்து விஜயா கூட சேர்ந்து பொருளை பேசலாமாமா. இன்னும் பாருங்க. பாட்டி உடனே வந்து முத்து கூப்பிட்டு கேட்குறாங்க, டே முத்து, இப்போ தானடா போனேன், அதுக்குள்ளே என்னடா வந்துட்டேன்? ஆமாம், போனோம், பார்த்தோம், வந்துட்டோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே நாங்கள் என்னத்துக்கு அங்கே உட்காரணும் அப்படின்றாரு. உடனே வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.